வணக்கம். இப்பொழுது நம்ம பார்க்க போகிற முத்திரை தைராய்டு முத்திரை. தைராய்டு தெரியுமா? இங்கே 2 பக்கமும் இருக்க கிளான்ஸ், பேராதைராய்டு கிளான்ஸு. இது நம்மளுடைய உடம்போட மெட்டபாலிசம், அந்த வளர்சிதை மாற்றத்துக்கு ரொம்ப உதவுது. அந்த நம்ம சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் எனர்ஜியாக மாற்றி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, எனர்ஜி கொடுக்கறதுக்கு உதவுது. ஆனால் இது குறைவாக இருந்தாலும், இந்த தைராய்டு கிளான்ஸ் குறைவாக சுரந்தாலோ அதிகமாக சுரந்தாலோ ப்ராப்ளம் தான். இதை இப்போ சரி பண்ணணும்னா, எல்லா ஃபங்க்ஷனும் சரியாகணுன்னா இதுக்கு ஒரு முத்ரா இருக்குது. எப்படின்னு பார்க்கலாம். ரைட் ஹேண்டும் லெஃப்ட் ஹேண்டும் ஒன்று அப்படி பின்பக்கம். அப்புறம் இதில் கட்டை விரல், ஆட்காட்டு விரல், நடு விரல் இதெல்லாம் பின்னிக்கணும். அவ்வளோதான். இந்த சுண்டு விரலும் மோதிர விரலும் ஃப்ரீயாக இருக்கு. இதுதான் இந்த முத்திரையை வைக்கிறோம். இதை வச்சுட்டு நம்ம காலையில் ஒரு 10 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம் வைக்கலாம். தைராய்டு அதிக பிரச்சனை இருக்கா, ஒபேசிட்டி, அதனால் தைராய்டால், ஹைப்போதைராய்டிசமால் ஒபேசிட்டி, அதாவது தடிமனாக இருக்கிறாங்களா, பருமனாக இருக்காங்களா, அப்புறம் சில பேருக்கு கோல்டு, இந்த மாதிரிலாம் இருந்தால் பெஸ்ட்டு ரிசல்ட் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல பிராணமுத்திரை ஒரு 15 நிமிஷம் பண்ணணும். 15ங்கிறத நீங்கள் பிரித்து கூட பண்ணிக்கலாம். பிராணமுத்திரை பண்ணுறதால உடம்புக்கு தேவையான எனர்ஜி கிடைக்குது. பிராணமுத்திரை சுண்டு விரல், மோதிர விரல், கட்டை விரல் வைக்கிறது. அடுத்தது லிங்க முத்திரை ஒரு 10 நிமிஷம் செய்யணும். இடது கை விரலை நேராக்கி மற்ற விரல்களை பின்னிக்கணும். லிங்க முத்திரை இதை பண்ணிவிட்டு 15 நிமிஷம் பிராணமுத்திரை, முறைப்படி சொல்கிறேன், 15 நிமிஷம் பிராணமுத்திரை, 10 நிமிஷம் லிங்க முத்திரை, பிராணமுத்திரை, லிங்க முத்திரை, அப்புறமா தைராய்டு முத்திரை. தைராய்டு இதுதான். பின்னிக்கிறோம், இப்படி வச்சுக்கிறோம். இதுதான். இதை பண்ணால் தைராய்டு கிளாண்ட் ஒழுங்காக வேலை செய்யும். நம்மளுடைய உடலும் சரியான விதத்தில் சாப்பிட்ட சாப்பாட்டை எரித்து உடம்புக்கு தேவையான சக்தியை கொடுத்து நம்மளை நல்லபடியாக சுறுசுறுப்பாக வைக்கும்.